தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் திருமூலரின் திருமந்திரத்தில் முதலாவது தந்திரத்தில் 38வது பாடலை தெய்வீக கீர்த்தனையில் பாடப்போகிறோம். இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றன. பிதற்றல் ஒழியேன் பெரியான் அரியானை, பிதற்றல் ஒழியேன் பிறவா உருவானை, பிதற்றல் ஒழியேன் எங்கள் பேர் நந்திதனை, பிதற்றல் ஒழியேன் பெருமை தவன் தானே, பிதற்றல் ஒழியேன் பெரியான் அரியானை, பிதற்றல் ஒழியேன் பிறவா உருவானை, பிதற்றல் ஒழியேன் எங்கள் பேர் நந்திதனை, பிதற்றல் ஒழியேன் பெருமை தவன் தானே. எவ்வளவு அழகான ஒரு 4 வரிகள். அதில் 4 வரியிலையும் என்ன சொல்கிறேன்னா, பிதற்றல் ஒழியேன், பிதற்றல் ஒழியேன். அப்படி பிதற்றல் என்றால் உளறுவது. நமக்கே தெரியும், என்னடா எப்போ பார்த்தாலும் இவன் பிதற்றிக்கிட்டே இருக்கானே, இதை சரியாக பேசுடா அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அப்படின்னா என்ன? இங்கே சிவபெருமான் பிதற்றல் என்பது சும்மாவே அவரை பிதற்றுகின்றோமா என்றால் அதுதான் கிடையாது. இங்கே பிதற்றுவது என்றால் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது, அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது. அரியானை உருவானை என்று 2 வரிகள் வருது. முதல் அடியும் 2வது அடியிலும் பார்த்தோன்னா, முதல் அடியில் வரும் பொழுது அரி யானை, அரி யானை, அரி என்பது பெருமை, அளவிட முடியாத அற்புதமான, இப்படி வரிகள் அரி என்பதற்கு நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். அரிய பொருள், அப்போ கிடைப்பதற்கு அரிய பொருள். அப்போ பிரபஞ்சத்திலேயே எங்கேயோது ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த பொருளை தான் நம்ம என்ன செய்யணும்னா எடுத்து கையாளுகின்றார். இந்த திருமூலருடைய ஒவ்வொரு சொற்களிலும் ஆழ்ந்த கருத்தை நிதானமாக சிந்தித்து நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு வரிகளும் மிக சாதாரணமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமே பட தேவையில்லை, ஒரு வாட்டி சொன்னாவே போதும், புரிஞ்சிக்கலாம். அதில் அரியானை சொல்கிறாரு. அடுத்த வரியில் பார்க்கும் பொழுது உருவானை, அதாவது எப்படி பதற்றுகின்ற இந்த இறைவனுடைய பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அவனுடைய புகழடைந்த நாமத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது நம்முடைய மனதுக்கும் சிந்தைக்கும் நம்ம நடப்பதற்கு வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்திற்கும் சிறந்ததாக இருக்கும்னு சொல்கிறார். இப்போது இந்த ஹரி நாமம் என்பம் சொல்லுவோம். ஹரி என்றால் திருமால், அந்த திருமாலினுடைய நாமத்தை விட உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. இது சிவன்கிட்ட போனோன்னா வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய நாமம்தான் சிறந்ததுன்னுவாங்க. ஆனால் ஹரி என சொல்லப்படுகின்ற திருமாலை வணங்கக்கூடியவர்கள் வைணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா எங்களுடைய திருமாலினுடைய வைணவனுடைய நாமமாக்கிய வைணவனுடைய அந்த விஷ்ணுவினுடைய நாமங்கள் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அவரவருக்கு அவரவருடைய நாமம் உயர்ந்தது. நம்ம இதை நல்லா புரிஞ்சிக்கணும். ஆனால் திருமூலர் எந்த இடத்துலையோ ஹரியையும் பிரம்மாவையும் விட்டு கொடுக்கவே இல்லை. அதை உயர்த்துவது போல பேசினாலும் தாழ்த்துவது போல பேசினாலும் இந்த 3 மும்மூர்த்திகளையும் ஒவ்வொரு பாடலிலும் குறிப்பிடுகிறார். அதாவது சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இங்க அரியை அப்படின்னா அரியானை, அந்த அரி யானைன்னா சிவபெருமான் அந்த திருமாலை விட உயர்ந்தவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாமே ஒன்று தான், அப்படி என்ற பார்வையிலே தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு பலருடைய கருத்துக்கள் பலவாக இருக்கும். இதுக்கு நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. ஆனால் அதை பிரித்து நிதானமாக பொருள் கொள்ள வேண்டும். காலத்தினுடைய போக்கு அப்போ சொல்லலாம். இன்னைக்கு சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் திருமாலை வணங்குகின்றனர், திருமாலை போற்றி வணங்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவனையும் சென்றடைகின்றனர். இந்த 2 கடவுள் பத்தாதுன்னு சொல்லிட்டு 3வது கடவுளாக புத்தருடைய கோவில்கள் இப்போ வளர்ச்சியை பெற்று கொண்டு வருகிறது. அப்படி யாரையுமே துன்புறுத்தக்கூடாது. உண்மையானவர் பக்தி என்பது என்ன? உள்ளார்ந்த பக்தி. அந்த உள்ளார்ந்த பக்தி தான் வேண்டும் என்பது தான் இந்த பாடலில் அவர் உருவானை, எப்படி பிதற்றல் ஒழியேன், எப்படி இந்த மாதிரியெல்லாம் பிதற்றிக்கே இருக்காது, உண்மையான பக்தி செலுத்து. நீ அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படி நீ முன்னுக்கு வருவ?
அப்போ குறைகள் மட்டும்தான் உன்னுடைய கண்களுக்கு தெரியுமா? குறைகளையும் கடந்து எது இருக்க வேண்டும் என்றால் நிறைகள் இருக்க வேண்டும். நிறைகள் எப்பொழுது வரும்? நம்முடைய உள்ளார்ந்த மனதினிலே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பானது நிறைந்து இருந்தால்தான் இந்த குறைகள் களையும். பிதற்றொழியேன் அதெல்லாம் செய்து தேவர்களுடைய நிலையை கடந்து நிற்கின்றார். அந்த தேவர்களுக்கும் இவரால் தான் முன்னிற்கின்றார். ஆகவே அரியானை என்று கூறுகின்றார். உருவாக்கப்படுவது, அது உருவாக்கப்படுவது பிறப்பு இறப்பு ஆகிய நிலைகளை கடந்து இருக்க வேண்டும். அந்த நிலைகளை எப்பொழுது நாம் கடந்து வருவோம்? நம்முடைய உள்ளத்திலே சரிசமமான எண்ணங்கள் உதிக்க வேண்டும். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் பணக்காரன. நம்ம ஒரு சபையில் போகிறோம். அப்படி சபையில் போகும் பொழுது அந்த இடத்துல வரும் பொழுது வருகின்ற அத்தனை பேரையும் ஒரே பார்வையாக எவன் ஒருவன் பார்க்கின்றானோ அவன்தான் உயர்ந்தவன். பணக்காரனாவோ நல்ல வேட்டியை அணிந்து கொண்டோ நல்ல ஒரு ஆடை அணிகலர்களை போட்டு கழுத்து நகையை என்னை போட்டுக்கிட்டு வர்றவங்கள பார்த்த உடனே வாங்க வாங்க என்ன கூப்பிடுறதும், சாதாரணமாக வந்தவங்கள பார்த்துன்னு வாங்க வாங்க என்ற அந்த இதழானது விரைகின்ற இடம். வாங்கன்னு சொல்கிறது சின்னமாக அப்படி இருக்கவும், பெரிய ஆளுங்களை பார்க்கும்போது விஐபியை பார்க்கும்போது இவ்வளோ தூரத்துக்கு பத்தாது, நமக்கு காது வரது அதுக்கு மேலே இருந்ததுன்னா இன்னும் விரியும். அந்த அளவிற்கெல்லாம் இல்லாமல் பாரபட்சமின்றி அனைவரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய நிலை உள்ளவன்தான் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட பக்தியைத்தான் நாம் இறைவனிடம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பக்தி ஒன்று இருந்தா இறைவன் தானாக உன்னுடைய உள்ளத்தில் வந்து அமருவான். உள்ளதான் சொல்லுவாங்க, உள்ளம் என்பது பெருங்கோவில். இவரே சொல்றாரு, அப்பா உள்ளம்தாங்க பெருங்கோவில், நம்ம உடம்பே வந்து ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ளே நீ வந்து என்ன பிரார்த்தனை பண்ணு? இதையெல்லாம் விட்டுட்டு நான் காசிக்கு போவேனா, இல்லை இங்கே இருக்கிற கும்பகோணத்தில் இருக்க கோவில்களுக்கு சுற்றுவேனா, அப்படியெல்லாம் சொல்லாதே அப்படின்றார். ஆனால் அவர் சொல்கிறாரே தவிர, ஆனால் அவர்கள் கட்டிய கோவில்களுக்கு நிச்சயம் செல்ல வேண்டும். காரணம் என்ன என்பதுக்கும் அடுத்தவரில் பார்க்கும் பொழுது எதுக்காக அவர் சொல்கிறேன்னா, பேரொளி ஒன்று இருக்கிறது. எல்லா கோவிலில் வருமா? இன்றைக்கி எத்தனையோ கோவில்கள்லாம் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தங்க கோயில்னு சொல்லிட்டு வேலூர் பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்னமோ ஒரு கோவில், எங்கே பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஒரு கோவில் கட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் கோவில் கட்டுறாங்க, ஆகம விதிகள் செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் போனால் மன திருப்தி ஏற்படுமா? அப்படி ஒரு வினாவினை நீங்கள் முன்வைத்தால் நிச்சயமாக கிடையாது. ஏன் என்று கேட்டால் மக்கள்கள் குவியலாம், பொருள்கள் சேரலாம், பணம் ஏற்படலாம், அங்கே அழகை ரசிக்கலாம். ஒரு இயற்கை அழகை ரசிப்பது போல அந்த இடங்களுக்கு சென்று நாம் ரசிக்கலாமே தவிர, ஆனால் உண்மையான அழகோ அல்லது பக்தியோ அல்லது மனதில் ஒரு நிம்மதியோ கிடைப்பது அரிது. அதுவே பழங்காலத்தில் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்களில் இறைவன் வாழ்ந்திருப்பான். ஏன் என்று கூறினால் அங்கு சித்தர்கள் வாழ்ந்திருப்பார்கள். அந்த காலத்தில் மனிதர்கள் குறைவு, அப்பொழுது உண்மையான ஆத்மாக்கள் அங்கு இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, பழங்கால கோவிலில் போய் ஒரு 2 நிமிஷம் போய் உட்கார்ந்தாலும் அந்த அமைதி கிடைக்கும். அந்த கோவில்களுடைய சிற்பத்தை வடிக்கக்கூடியவனுடைய மனநிலையை ஊற்றிதான் கோவில்களும் அமையப்படும். அங்கு இருக்கிற விக்கிரகங்களுக்கும் சக்தி கிடைக்கும். அத்தகைய நிலையை உடைய சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி அருளை பெறுவோம் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.